ஒரே அடி மண்டை ரெண்டா பிளந்துரும். உங்க மூச்சு காத்து அவ சதையில பட்டா கூட அவ நெஞ்சு வேகாது. அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெத்த பசங்க நாங்க இதே ஊர்ல உயிரோட கல்லு கொண்டாட்டம் இருக்கிறோம். எங்ககிட்ட சொல்லாம எப்படிப்பா அம்மா படத்தை எடுத்தீங்க? செத்தவங்களை பார்க்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி அனுப்புவாங்க, செத்தவங்களுக்கு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. அப்பா அப்பாக்கு பான்னு சொன்ன நின்ன இடத்துல சமாதி கட்டிடுவேன். என்கிட்ட சொல்லாம பொட்டி எடுத்துட்டு நீ போனல, உங்ககிட்ட சொல்லாம பணத்தை எடுத்துட்டு நான் வந்துட்டேன். மாமாதாம்மா, மாமாதான். உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு மாமா வேலை நான் செஞ்சேன். மாமனார நான் செஞ்சேன், மாமான்னு நீ நினைச்ச. அதான் பார்ட்டி கிடைச்ச உடனே என்ன விட்டு விட்டுட்ட. சுப்பையா பிள்ளை, கருப்பையா பிள்ளை, பங்காளி சண்டை, சம்பந்தி சண்டை, மாமன் மச்சான் சண்டை, சகல சண்டை, இதெல்லாம் இந்த உலகத்துல சாதாரணமா நடக்கிறதா. அதுக்காக உங்க தங்கச்சி பணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கேவலமானவன். நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, அதனால நீங்க ஏமாத்தல. நீங்க தாராளமா போய் உங்க தங்கச்சியை பார்க்கலாம். என் மகளும் மாப்பிள்ளையும் பார்க்க கூடாதுங்கிற போது நான் மட்டும் பார்த்து என்னையா பண்ண போறேன்? இஷ்டமித்திர பந்துக்களுடன் வந்து நடத்துறதுக்கு இது கல்யாணம் இல்ல மச்சான், கருமாதி. உங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு டிக்கெட் தரேன். யாருக்கோ ஒரு டிக்கெட்ல உங்களுக்கு ஒரு டிக்கெட். நீங்க போய் பாருங்க. சர்க்குணம் சார், ஒரு நன்றி கட்ட பையனுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். ஆனா நீங்க அதை பெருசுப்படுத்தாம என் பொண்டாட்டி சாவுக்கு வந்திருக்கீங்க பாருங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க போய் பாருங்க சார். நீங்க போய் பாருமா. அப்பா, ஹலோ, யாரு? சங்கரா, எப்படா கண்ணா இருக்க? அம்மா உனக்கு சீடா முறுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. என்ன குரல் இவ்வளவு கிளியரா இருக்கு? டெல்லியில இருந்து பேசலையா? மெட்ராஸ்ல இருந்தா பேசுற? நீ என்ன செய்யற? அடுத்த பிளேனை பிடிச்சு டெல்லிக்கு போற. ஒரு ஜிடியோ தமிழ்நாடோ குட்ஸ் வண்டியோ பிடிச்சு திரும்பி வர. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நான் உன்னை ரிசீவ் பண்றேன். உங்க கோபம் எனக்கு புரியுதுப்பா. 20 ரூபாய் பணம் கொடுத்தாலே ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போடணும்னு அரசாங்கம் சொல்லுது. 10,000 ரூபாய் கடன் கொடுக்கிற மாமாவுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டா என்னப்பா தப்பு? தப்பு இல்லப்பா, தப்பே இல்ல. நீ கையெழுத்து கேட்டதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த மாதிரி கையெழுத்து கேட்கிற ஒரு ஈட்டிக்காரங்கிட்ட பணத்தை தான் வாங்குவாங்க, பணத்தை கூட காட்டுவாங்க. அப்பா, என்னம்மா சுலோச்சனா, எப்படி இருக்க? எங்க உன் புருஷன்? தொழில் விஷயமா பாம்பே போயிருக்காரு. தொழில் பார்க்க உன் புருஷன் கிளம்பியாச்சா? நான் அவரை தண்டசோறுன்னு சொன்னது ஒரு விதத்துல உனக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா? அது சரி, என்ன இவ்வளவு தூரம்? அம்மாவை பார்க்கலாமா? நீ வரப்போறேன்னு முன்னாடியே சொல்லிருக்கூடாதாமா? இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் எரிச்சேன். நீ நெக்லஸ் அடமானம் வச்சேன்னு சொல்ல பாரு, அதே மாதிரி தான் நானும் எரிச்சேன். நான் சொன்னவங்களை தவிர்த்து இந்த விறகை தாண்டி யாராவது வந்தீங்க, இந்த விறகால தான் அவங்களுக்கு கபால மோட்சம். மனுஷங்களுடைய தேவைக்காக அரசியல் சட்டத்தையே மாத்துறாங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களை மாத்தினா தப்பு இல்லை. என் பிள்ளைங்க யாருக்கும் கொள்ளி வைக்கிறதுக்கு அருகதை கிடையாது. பொம்பளைங்க இந்த உலகத்துல எவ்வளவோ சாதனைகளை படைச்சிருக்காங்க. எனக்காக நீ ஒரு சாதனை பண்ணணும். என் பொண்டாட்டிக்கு நீ கொள்ளி வைப்பியா? மாமா, பாலு, மாப்பிள்ள, நீங்க நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா உமாவத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க மாமா. என் பொண்டாட்டி கட்ட வேகறதுக்குள்ள என் பொண்ணு கையை பிடிக்கணும். நீங்க அதவ சந்தோஷமா பார்க்கணும். மாமா, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. கையை கொடுமா. அப்பா
நான் சீர் ஒண்ணு இல்லாம தள்ளி விட்டேனேன்னு பாக்குறியா? 33 கோடி தேவர்கள் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணாங்களே, அதை விட பெரிய சீரப்பா வச்சிருக்கேன். உங்க அம்மாவோட மோதிரம்மா, இதை நீ கடைசி வரைக்கும் கேட்டக்கூடாது. எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிற போதெல்லாம் இந்த மோதிரத்தை வந்து நான் பார்ப்பேன். போட்டு விடுங்க மாப்பிள்ள. ஆமா, இப்ப நான் நல்ல நிலைமையில இருக்கேன். நீங்களும் எங்க கூட பாம்பேக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என் பொண்ணை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க, அது போதும். இதே இடத்துல இந்த சுப்பையா புள்ள அவன் லட்சுமிக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டாம சாக மாட்டான். தன் சொந்த முயற்சியிலேயே கட்டுவான்.